பண்ணிருக்கலாம், கவர்மெண்ட் வந்து சரி பண்ணிருக்கலாம். 3 மாசமா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஒரு 45 வயசு பையன் வந்து இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் குடும்பத்துக்கு ஆதாரம் இல்லாத ஆகிப்போச்சு. அவருடைய இறந்து போனதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த ரோடு சரியில்லாத இந்த ரோடு இந்த ஒரு 3 பக்கம் டைவர்ஸ் அவன் பார்க்கணும், அவன் பார்க்காத சரியில்லை கவனம் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஒரு வருஷம் இந்த ரோடை கிளீன் பண்ணி விட்டுருந்தா இந்த பிரச்சனைக்கே இருந்திருக்கு. ஏதாவது விழுப்புரத்துடைய தண்ணியெல்லாம் வந்து விழுப்புரத்தில் எங்கே காவாய்க்கா தண்ணி பூரா இந்த பக்கம் விட்டுறாங்க. இந்த பக்கம் பயிர் பூரா சேதாரமாகி போகுது. முதல்ல அதுவும் கண்டுக்கல கவர்மெண்ட். சைடு வாய்க்கு ஆட் பண்ணாங்க, அதுவும் பாதியாக நிற்கிது. இந்த மேல் பாதினா என்ன கசகு. இந்த ரோடு வந்து மேல் பாதி போடணும்னா விபத்து மேம்பாலம் மேம்பாலம் போடணும், இல்ல தரப்பாலம் போடுங்க. இதோட ரெண்டாவது முறை மேம்பாலம் எங்க போகுது மெட்ராஸ்ல இருந்து வந்து இந்த ரைட்டு உண்டா, அது உண்டா, அது கிடையாது. விவசாயத்துக்கு ஒரு பொருள் உண்டு, ஒரு அடி கிடையாது, ஒரு பது கிடையாது. ஒரு இது பண்ண முடியல. டவுன்ல இருக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய், கிராமத்துல 2000 ரூபாய் இதெல்லாம் உண்டாது. நெல்லி அறுக்க முடியல, பாருங்க, அறுக்க முடியல.